யூகேயில் வந்து சில கடைகள் இருக்குது, அதை வந்து சேரிட்டி ஷாப் அப்படின்னு சொல்கிறது. சேரிட்டி ஷாப்ண்டா என்னென்னா, ஏற்கனவே இங்கே உள்ள மக்கள் வந்து அவங்க பாவித்த பொருட்களை வந்து அந்த கடையில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உடுப்பு இருக்கும், காலணி வகைகள் இருக்கும், எல்லா விதமான பொருட்களும் இருக்கும், வீட்டு பாவனை பொருட்கள் இருக்கும், தளவாடங்கள் இருக்கும், பீங்கான் கோப்பை எல்லாமே, எல்லா சகல விதமான பொருட்களும் மக்கள் வந்து அவங்களை ஏற்கனவே பாவிச்சு போட்டு அது இன்னும் நல்ல பாவனை உள்ள பொருளாக இருந்தால் அதை வந்து இந்த சேரிட்டி ஷாப்பில் வந்து ஃப்ரீயாக கொடுத்து போட்டு போவாங்க. அப்போ சில மக்கள், அதாவது கடையில் நேரடியாக புது பிராண்ட் பொருட்களை வாங்கும்போது சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்போ அந்த பொருட்களை வாங்க முடியாத மக்கள் வந்து இப்படியான சேரிட்டி ஷாப்பில் போய் அந்த பொருட்களை வந்து அதுக்கு வந்து குறைஞ்ச விலையில் இருக்கும். 1 பவுண்ட் பென்சிலையும் இருக்கும். சில நேரம் நல்ல விலை குறைவாக அந்த பொருட்களை வந்து வாங்கிட்டு கொண்டு போவாங்க. இது இங்கே உள்ள ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்டு நான் பார்த்தது. ஏன் இங்கே உள்ள மக்கள் வந்து அப்படியான பொருட்களெல்லாம் வந்து அவங்க பாவித்த பொருட்களை வந்து கடவுளுக்கு கொடுக்குறாங்கன்னா, இங்கே வந்து தொடர்ந்து ஒரே விதமான பொருட்களை பாவிக்க விரும்ப மாட்டாங்க. அவங்க உடுப்புண்டாலும் சரி, ஒரு சீசனுக்கு ஒரு உடுப்பு வாங்கி போட்டுவிட்டு உடனே வந்து அதை அடுத்த சீசனுக்கு வந்து அதை டிஸ்கார்ட் பண்ணி விட்ருவாங்க. டிஸ்கார்ட் பண்ணி போட்டு இந்த மாதிரி கடைகளில் வந்து அதை கொடுத்து விட்ருவாங்க. அதனால் வந்து மற்ற மக்கள் வந்து அதை போய் வாங்கி விலை குறைவாக வாங்கி அதை நல்லபடியாக அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். நானும் வந்து இங்கே யூகேக்கு வந்த புதுசில் வந்து இந்த மாதிரியான சேரிட்டி ஷாப்பில் வந்து நிறைய பொருட்கள் வாங்கியிருக்கிறேன். எல்லா விதமான பொருட்களும், நாங்கள் வீட்டுக்கு பாவிக்கிற பொருட்கள் எல்லாமே சகல விதமான பொருளும் இருக்கும். உடுப்புகள் கூட இருக்கும். எதாக இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு பயனுள்ள பொருட்களை வந்து குறைந்த விலையில் இங்கே வந்து வாங்கி கொள்ளலாம். எல்லாமே வந்து இந்த நல்ல கண்டிஷனில் இருக்கும் பொருட்கள். அப்போ அதை பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மக்கள்கிற அந்த கொடுத்து உதவுற அந்த மனம் வந்து அந்த கடையில் கொடுக்கல வந்து அவங்களுக்கு எந்த விதமான காசுமே வந்து எடுக்க மாட்டாங்க. அதை அவங்க ஃப்ரீயாக தான் ஒரு கிஃப்ட் மாதிரி அந்த கடையில் கொடுத்துட்டு போவாங்க. கடைக்காரர்கள் வந்து அதில் தரம் பாவனை எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு ஒரு விலையை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து சாதாரண ஏழை மக்களாலேயும் வாங்கக்கூடிய விலையில் அந்த பொருட்கள் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சேரிட்டி ஷாப்புக்கு தான் போய்ட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து கிறிஸ்மஸ் கார்டு வாங்குவோம் அப்படின்னு நினச்சேன். இங்கே கிறிஸ்மஸ் கார்டு கொடுக்குற பழக்கம் ஒன்று இருக்குது. அதை நாங்கள் வேறொரு இதில் நான் உங்களுக்கு அதை பற்றி கார்டு கொடுக்குற பழமை எப்படி சொல்கிறேன். அப்போ இங்கே வந்து நான் இப்போ என்னென்னா வேறு கார்டுகள், அந்த புத்தக கடைகள் அந்த மாதிரியான இடங்களில் வந்து இப்படி கார்டுகளெல்லாம் இருக்கும். நல்ல வடிவான கார்டு, விழா கூடின கார்டெல்லாம் இருக்கும். இந்த சேரிட்டி ஷாப்பில் வந்து இருக்கிற கார்டுகள் வந்து சில மக்களால் செய்யப்படுறது. யாருன்னு சொன்னால் அந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிறார்கள் அல்லது வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்கிறது, அவங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து இந்த கடைகள் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கும். அவங்கள அந்த ஆக்கப்பொருட்களை எல்லாம் வந்து இங்கே விற்பாங்க. இப்போ அதுகளை வாங்கும் பொழுது அந்த மக்களுக்கு வந்து அதால் ஒரு லாபம் உண்டு போய் சேரும். அப்போ அதனால் எனக்கு வந்து இங்கே அந்த மாதிரி கடைகளில் வாங்க விருப்பம். அந்த கடைகள் வந்து அவ்வளோ பெரிய அந்த பிரைட்டாக அப்படி இப்படிலாம் இருக்காது. அதனால் வந்து அதில் ஒரு கலை நயம் ஒன்று இருக்கும் அந்த அப்படியான விஷயங்களில். மற்றது அது அவங்களுக்கு ஒரு உதவியான ஒரு இதாகவும் இருக்கும். அப்போ அதனால் வந்து இப்படியான பொருட்களை வந்து கொள்வனவு செய்கிறது வந்து எங்களுக்கும் பயன். நல்ல பொருட்களை வந்து குறைஞ்ச விலையில் வாங்கலாம். அதே நேரம் வந்து அவங்களுக்கும் அதால் வந்து நிறைய லாபம் வரும். மற்றது அது ஒரு சேரிட்டி, இப்போ பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கடை கண்டா அவங்க வந்து அதன் மூலமாக கிடைக்கிற லாபத்தை வந்து அந்த இதய நோயாளிகள் சம்மந்தமான ஆட்களுக்கு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி கேன்சர் ரிசர்ச் அண்ட் இன்னொரு கடை இருக்குது. அங்கே வந்து கிடைக்கிற லாபம் வந்து கேன்சர் நோயாளிகளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியான கடைகளில் வந்து உங்களுக்கு நீங்கள் யூகேல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான கடைகளில் வந்து கொள்வனவு செய்து நாங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். கொள்வனவு செய்வதன் மூலமாக அந்த மக்களை வந்து நாங்கள் ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் வந்து கடைக்கு தான் போய்ட்டு வந்துருக்குறேன். இப்போ எங்கள் அதில் முன்னுக்கு இருக்கிறது தான் கடை. அதில் வந்து பொருட்களை வாங்கி கொண்டிருக்கிறாங்க மக்கள். முன்னுக்கு வந்து பார்த்து வந்துருக்குறாங்க. நான் உள்ளுக்குள்ளே போகிறேன். நான் இப்போ வந்து அந்த கடைக்குள்ளே போயிட்டு சில பொருட்கள் வாங்கி கொண்டு வந்தேன். அந்த கடைக்குள்ளே போகிற நேரம் என்னால் எடுக்க முடியலை. என்னென்னு சொன்னால், இப்போ எடுக்கிறதா இருந்தால் நாங்கள் வந்து அந்த கடை உரிமையாளர்கள்கிட்ட அனுமதி கேட்க வேணும். அனுமதி கேட்காமல் எடுக்க இயலாது. அப்போ இன்னொரு முறை வந்து அந்த கடைக்குள்ளே போய்க்கல அனுமதி கேட்டுப்பட்டு உள்ளுக்குள்ளே எல்லாம் என்ன இருக்குண்டு எடுத்து போடுறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் சாமான் வாங்கின்னு வந்தேன். கார்டு வாங்குவோம்னு போனேன்.
கிறிஸ்மஸ் கார்டு. ஆனால் அங்கே மற்ற சாமானை பார்த்த உடனே அதையும் வாங்கணும்னு ஆசை வந்துட்டு, அதனால் முதல்ல வந்து நான் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கிறேன்னு சும்மா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வேறு வழியில் அதில் ஒரு பெஞ்ச் ஒன்று இருந்து அதில் வச்சுருக்கேன். இதுதான் நான் வாங்கின கிறிஸ்மஸ் கார்டு. 10 கார்டு இருக்குது. இதுதான் நான் உள்ளுக்குள்ள டிசைன். இதோட விலை வந்து 3.99 பவுண்ட்ஸ். சரியான விலை குறைவு. மற்ற இடங்கள் வாங்குறதோட ஒப்பிடும் பொழுது இதோட விலை வந்து குறைவும். 10 கார்டு வந்து நாங்கள் இதை வாங்கலாம். இது நாங்கள் வாங்குறதுனால அவங்களுக்கு வந்து இதனால் லாபமாக இருக்கும். அவங்களோட அந்த சேரிட்டியை வந்து நடத்துகிறதுக்குரிய ஒரு இதாகவும் இருக்கும். அடுத்து வந்து நான் ஒரு புத்தர் ஒன்று வாங்கியிருக்கிறேன். புத்தரோட முகாம். இதை கொண்டு நான் இந்த ரூமுக்குள்ளே வைக்க போகிறேன். எனக்கு புத்தர் விருப்பம். அவர் 1.99 பவுண்ட்ஸ் அவரோட விலை. இதுக்குள்ளே வந்து பின்னால் இது இருக்குது. இதில் வந்து கேண்டில் மாதிரி அப்படி கொளுத்தி வைக்கலாம். அதில் ஓட்டைகளால் வடிவாக தெரியும். இரவு நேரத்தில் வடிவாக இருக்கும். அடுத்தது வந்து நான் ஒரு லேடி பக் கொண்டு வாங்கினேன். இது வந்து சும்மா அப்படி ஒரு இடத்துல வைக்கலாம், வடிவாக இருக்கும். எனக்கு அந்த பூச்சி அதுகளில் கொஞ்சம் விருப்பம், அதனால் இந்த லேடி பக் வாங்கியிருக்கு. அடுத்து வந்து கொஞ்சம் பூக்கண்டுகள் வாங்கியிருக்கிறேன். பூக்கண்டு இல்லை, இந்த பிளான்ட்டு, என்ன பிளான்ட் இதுக்கு பேர் தெரியலை என்னண்டு. இதுவும் வந்து அந்த சேரிட்டி ஷாப்பில் வாங்கினேன். 3 இருக்குது உள்ளுக்குள்ளே. இதுவும் பாவமாக இருக்கும். இதில் பார்த்த உடனே அந்த கடையில் இருக்கும். அப்போ இதுகளை வாங்கணுமென்ற ஒரு ஆசை வராது. கூடுதலாக எங்களோட வீட்டில் இருக்கிற தாவரங்கள் எல்லாமே இந்த சேரிட்டி ஷாப்பில் வாங்கினது தான். இது இன்னொன்று வாங்கியிருக்கிறோம். இதுவும் வந்து ஒரு சிப்பிக்குள்ள ஒரு முத்து இருக்குது. இதில் பின்னால் பேட்டரி போடலாம். பேட்டரி போட்டால் அது நல்ல வடிவாக சுற்றி கொண்டு இதுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சில்வர் டஸ்ட் எல்லாம் வடிவாக இதாகும். இதோட விலையும் கடையில் வாங்குறதா இருந்தால் சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2.49. இதுவும் இவ்வளோ தான் இன்றைக்கி நான் வாங்கினேன் பொருட்களை. இதை நாங்கள் ஏன் காட்டுறேன்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து இந்த கடைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். முக்கியமாக யூகேயில் இருக்கிறார்கள் வந்து இந்த மாதிரியான சேரிட்டி ஷாப்பில் வாங்குறத வந்து ஒரு வழக்கமாக்கி கொள்ளும் பொழுது எங்களுக்கு வந்து அது ஒரு என்னென்னு சொல்கிறது, எங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். ஏன்னாண்டா இதன் மூலமாக நாங்கள் சமூகத்துக்கு எங்களால் என்ற ஒரு பங்களிப்பை வந்து செய்கிறோம். அந்த கடைகளை நடத்துகிறக்குரிய ஒரு பங்களிப்பை செய்கிற மாதிரியும் இருக்கும். அதே நேரம் எங்களுக்கும் வந்து நல்ல பொருட்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும், விலை குறைஞ்ச இதுகள். அதனால் இதுகளையும் செய்யுங்க. எங்கட இடங்கள்லையும் இப்படியா இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்கிறது. முக்கியமாக இலங்கையில் வந்து இப்படியான சேரிட்டி ஷாப்ஸ் எல்லாம் இருந்தால் வந்து மக்கள் வந்து பயனடைவாங்க. நல்ல ஒரு சமூக உணர்வுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால் இதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றதுல மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை பார்த்து இதை பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் நீங்களும் இதை லைக் பண்ணி போட்டு இந்த ரெயின்சிஸ் பேஜ் என்ற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.